உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் சொல்லத்தக்கதாக இவன் இனி எழும்ப மாட்டான், இவனுக்கு இனி வாழ்வு இல்லை, இவனுடைய ஓட்டம், இவனுடைய கதை, இவனுடைய சரித்திரம் எல்லாமே இதோட முடிய போகுது. அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான். 27வது வசனம், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். நல்ல கவனமா கேளுங்க. இவன் செத்து போய்விட்டான், இனி இவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி இவன் எழும்ப போவது இல்லை, இனி இவனுடைய பெயர் நிலை நிற்க போவது இல்லை, இனி இவனுடைய வாழ்க்கை துளிர்விட போவது இல்லை என அநேகர் சொல்லுவது உண்மைதான். ஆனால் அந்த அநேகரில் ஒருவராய் அல்ல இயேசு நிற்பது, அவர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் அவமாக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் பக்கத்திலே நிற்கிறார். அந்த கூட்டத்தின் நடுவில் தான் இயேசு நின்றார். ஆனால் அவர்களில் ஒருவராய் அல்ல, அவர் வித்தியாசமானவர். எல்லாரும் எப்படி சொல்றாங்க? இன்னைக்கு நாம பல நேரத்தில் தீர்மானிக்கிறது நம்மை அழைத்தவர் சொல்லுகிற வார்த்தையை வைத்தல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து. இதுல இருந்தெல்லாம் நீ தப்ப முடியாதுன்னு ஒரு 2 பேர் 4 பேர் 5 பேர் சொல்லிட்டாங்கன்னா நாமளே அப்படி டிசைட் பண்ணிடுவோம், இதுல இருந்து நான் தப்ப முடியாது. ஏய், நீ இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் என்ன எப்படிதான் கிடந்தானோ செத்தவன் போல கிடந்தான். ஏன் செத்தவன் போல கிடக்கிறப்பா? அது எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, இவன் செத்துட்டான் 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 செத்துட்டான், அதனால நானும் செத்தவன் போலதான் கிடக்கிறேன். சிலட்ட கேட்பாங்கல்ல, நீ ஏன் குடிக்கிற? அது என்ன எல்லாரும் குடிகாரன் 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 சொல்றதுனால நான் குடிக்கிறேன். சிலர் குடிக்கிறதுக்கு ரீசன்ல சொல்லுவாங்கல்ல. நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தைக்குள்ளே செல்லுகிறேன். ஏன்பா நீ செத்தவன் போல கிடக்கிற? ஏன் இப்படி முடங்கி கிடக்கிற? அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவன் செத்துட்டான் செத்துட்டான், இவன் நீ வாழ மாட்டான், இவனால நீ வளர முடியாது, இவனால நீ ஜெயிக்க முடியாது, இவனால நீ எழும்ப முடியாது, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால நான் இப்படி கிடக்கிறேன். எல்லாரும் சொல்றதை கேட்கிறியே? உன்னுடையவர், உன்னை அழைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், இம்மட்டு உன்னை நடத்தி கொண்டு வந்தவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்தாயா? அவர்கள் நடுவில் இயேசு நின்றார். அதே வேளையில அவர் உனக்காக தான் நின்றாரே தவிர அவர்களில் ஒருவராய் அல்ல.